யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது கிருஷ்ணாவதாரம். மிக எளிமையாக சாதாரண மக்களோடு மக்களாக வாழ்ந்து தனது வேங்குழல் இசையால் அனைத்து உயிர்களுக்கும் தனது கருணையை மழையாக பரமாத்மா வழங்கியது கிருஷ்ண அவதாரத்தில்தான். அதேபோல் மனிதன் முறையாக வாழ்வதற்குரிய நெறிமுறைகளை எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகையிலான கருத்துக்களுடன் கீதையாக எடுத்துரைத்ததும் கிருஷ்ண அவதாரத்தில்தான். தேய்பிறை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் 9வது அவதாரமான கிருஷ்ணர் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த பண்டிகை இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும். கிருஷ்ணர் சிறைச்சாலையில் பிறந்திருந்தாலும் வளர்ந்தது கோகுலத்தில்தான். இதனால் கிருஷ்ணர் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக பெரும்பாலானவர்கள் கொண்டாடினாலும் அவர் கோகுலத்திற்கு வந்த நாளே கிருஷ்ண ஜெயந்தி நாள் என்று யாதவ குலத்தவரும் கொண்டாடும் வழக்கம் உள்ளது. நள்ளிரவில் கிருஷ்ணரின் சிலை அல்லது படத்திற்கு பழங்கள், மலர்கள், தேங்காய், நெய்யினால் செய்த பலவிதமான இனிப்பு பலகாரங்கள், வெண்ணெய் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்து வழிபட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ வளம், நல்ல ஆரோக்கியம் ஆகியவற்றுடன் கிருஷ்ணரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். கோகுலாஷ்டமி தினத்தன்று கிருஷ்ண பகவானை வழிபடுபவர்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும். இந்த நாளில் குழந்தை கிருஷ்ணர் நம்மை தேடி வருவதன் அடையாளமாக சின்னஞ்சிறு பாதத்தை வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை கோலமாக வரைவது வழக்கம். மதுராவில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்து துவாரகையிலேயே ராஜ்ய பரிபாலனம் செய்து 12 ஜோதிர்லிங்க சேஸ்திரங்களில் ஒன்றான சோமநாத் சேஸ்திரத்தில் பிரதாபப்பட்டம் என்ற இடத்தில் தன்னுடைய கடைசி காலத்தில் இருந்து கொண்டு வைகுண்டம் சென்றதாக வரலாறு சொல்கிறது. கிருஷ்ண ஜெயந்தி அன்று காலையிலிருந்து ஸ்ரீமத் பாகவதம், கிருஷ்ணாஷ்டகம், கிருஷ்ணன் கதைகள் படிக்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று சீடை, அவல், லட்டு, அப்பம், தட்டை, முறுக்கு, வெண்ணெய், பால்கோவா ஆகியவற்றை வைத்து வழிபட வேண்டும். கிருஷ்ணன் நாமத்தை உச்சரித்தபடி கிருஷ்ணரை வணங்கினால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். துவாதச மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எனும் மந்திரத்தை 108 முறை ஜபித்து மலர்களையும் பழங்கள், இனிப்பு வகைகளையும் அவருக்கு படைத்து தூப தீபம் காட்ட வேண்டும். வீட்டிற்கு வரும் கண்ணன் பாகவதத்தில் கண்ணனின் பிறப்பை விவரிக்கும் தசமஸ்கந்தம் எனப்படும் 10வது அத்தியாயத்தை ஒருவர் படிக்க குடும்பத்தில் மற்றவர்கள் கேட்க வேண்டும். இதனால் பகவான் கிருஷ்ணரின் ஆசிர்வாதம் நமது இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் கிடைக்கும். கிராமங்களில் மாலை வேளையில்தான் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை செய்வார்கள். வீட்டில் பூஜையும் நெய்வேத்தியமும் செய்து முடித்த பிறகு அருகே உள்ள கண்ணன் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கி அங்கு நடத்தும் உரியடி, வழுக்கு மரம் ஏறுதல் ஆகியவற்றை கண்டு மகிழ்வது சிறப்பு. கிருஷ்ண ஜெயந்தி அன்று பிள்ளை பேரில்லாதவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள தசமஸ்காந்தம் படித்து பாராயணம் செய்தால் அழகான ஆண் குழந்தை பிறக்கும் எனும் நம்பிக்கை உள்ளது. இப்போது நாம் 8 வகையான கிருஷ்ணர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ஸ்ரீ கிருஷ்ணன் 8 வகையாக உருவகப்படுத்தி வணங்கப்படுகிறார். சந்தான கோபால கிருஷ்ணன், யசோதையின் மடியிலே அமர்ந்த கோலம். பாலகிருஷ்ணன், தவழும் கோலம். ஆலயங்களில் கிருஷ்ணன் சன்னதிகளிலும் பலரது வீட்டில் பூஜை அறையிலும் இப்படத்தை காணலாம். காளிய கிருஷ்ணன், காளிங்கன் என்ற நாகத்தின் மீது நர்த்தனம் புரியும் காளிங்க கிருஷ்ணன். கோவர்த்தனதாரி கிருஷ்ணன் தன் சுண்டு விரலால் கோவர்த்தனகிரியை தூக்கும் கோலம். ராதா கிருஷ்ணன், வேணுகோபாலன்.
வலது காலை சிறிது மடித்து இடது காலின் முன்பு வைத்து பக்கத்தில் ராதை நின்றிருக்க குழலூதும் கண்ணன். முரளிதரன். கிருஷ்ணன் ருக்மணி மற்றும் சத்யபாமா சமேதராய் நின்றிருக்கும் திருக்கோலம். இது தென்னிந்தியாவில் மிகவும் புகழ்பெற்றது. மதன கோபாலன். அஷ்டபுஜங்களை உடைய குழலூதும் கிருஷ்ணன். பார்த்தசாரதி. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கீதை உபதேசிக்கும் திருக்கோலம். சரி நண்பர்களே, நாமும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அந்த கிருஷ்ணரை மனதார வேண்டி துதித்து நம் வீட்டிற்கு அழைத்து விளையாடி மகிழ்வோம். யாழிசையாழியின் அன்பு நிறை உறவுகள் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.